போலாம். எந்திரிங்க. மெதுவா. பாத்து மாமா. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நம்ம வீட்டுல எல்லாரும் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க தெரியுமா? அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களால நம்ம வீட்டுல எல்லாருக்கும் எவ்வளவு வேதனை தெரியுமா? என் மேல எந்த குத்தம் இல்ல அமராவதி. என் அம்மா என் மேல உசிரைய வச்சிருந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் அந்த பாசம் எனக்கு வேற யாருக்கிட்டையும் கிடைக்கல. அதனால என் மனசுலயே எந்த பாசமும் இல்லாம நான் வளர்ந்துட்டேன். என் வாழ்க்கையில எந்த வெளிச்சமும் இல்லாம போயிடுச்சு. தாயை எழுந்த துக்கத்தை வேற எந்த உறவாயிலும் தீர்க்க முடியாது அமராவதி. முடியும் மாமா. ஊர்ல எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கும் போது நான் மட்டும் உங்களை தேடி வரேனே, ஏன்? உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கு மாமா. நம்ம வீட்டுல எல்லாரும் உங்களை நெருங்க பயப்படும் போது நான் மட்டும் உங்களை நெருங்கி வரேனே, ஏன்? நீங்களும் மத்தவங்க மாதிரி வாழணும். உங்களை விரும்புற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க மாமா. அமராவதி, என்ன மாமா? கொஞ்சம் வாய, உன் கூட கொஞ்சம் பேசணும் வா. சரி, நீங்களா போங்கடி, நான் வந்துடுறேன். என்ன மாமா? என்ன மாமா? என்னமோ என்கிட்ட சொல்லணும் தானே என்ன கூப்பிட்டீங்க, சொல்லுங்க. அடே அப்பா, ஏன் மாமா, நான் என்ன வேற பொண்ணா? உங்க முறை பொண்ணு தானே? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம், சொல்லுங்க. ஐயோ சொல்லு. என்ன இது? சீலை. அதான் எதுக்கு? நீ கட்டிக்கணும். நானா? எதுக்கு மாமா? நீ கட்டிட்டு வாயே, நான் சொல்றேன். சரி. எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கா? இப்ப சொல்லுங்க, எதுக்கு என்ன கட்டிட்டு வர சொல்லுங்க? இது என் அம்மாவோட புடவை. எனக்கு சம்சாரமா வரப்போறவதா இதை கட்டிக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன கேட்டியா? அவர் கூட பழகாதேன்னு. அவர் முரட்டு புத்தி உனக்கு தெரியுமா? நீ கிடைக்கலன்னா அவர் என்ன வேணா செய்வாரு. உன்னை எப்படி வச்சு காப்பாத்த போறணும் தெரியல. மச்சான், இன்னும் கல்யாணத்தை தள்ளி போடாம வெரசா முடிச்சிருங்க மச்சான்.
இந்த நாடு நல்லா இருக்கு. அத்தை, என்னத்தை சந்தோஷப்படாம இப்படி இருக்கீங்க? இந்த வீட்டுல நடக்க வேண்டியது 2 கல்யாணம். முதல்ல நடக்க வேண்டியது மூத்தவனுக்கு. சரி, அவனுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல. இந்த கல்யாணத்துல அவன் நிக்கவாது வேண்டாமா? அத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. அவன் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் அவன் விலகியே போயிடுவான். தாய், யாரும் அவரை போய் கூப்பிடலையாத்த? அவனை யாரு போய் கூப்பிடுறது? அவன் அப்பாவை பார்த்தா அவனுக்கு கோபமா வருது. என்ன பார்த்தா அவன் ஆத்தா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன்னு அவனுக்கு ஆத்திரமா வருது. சின்னவன் அவனு கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை யாரு போய் கூப்பிடுறது? அவனுக்கு யாரு புரிய வைக்கிறது? அத்தை, நான் போறேன் அத்தை. என்ன தாய் சொல்ற? அத்தை, பச்சை பிள்ளையிலேருந்து என்ன வளர்த்தி சீமா விட்டு பிள்ளை கணக்கா எனக்கு எல்லா சீரும் செஞ்சீங்க. எங்கேயோ பிறந்த எனக்கு இம்புட்டு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. அந்த விசுவாசத்துக்கு நான் இது கூட செய்ய வேண்டாமா அத்தை? இனிமே இது என் குடும்பம். உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு இல்லையா? ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் அத்தை, அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அவருக்கு புரிய வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தேன். நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான். என் மேல ஆசை வச்சு என்னை ஏமாத்திட்டு என்ன கல்யாணத்துக்கும் கூப்பிட வந்தேல்ல? நான் ஏமாக்கல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. காலையில இன்னொருத்தருக்கு நீ கொண்டாட்டி ஆக போற. அதனால இப்பவே கணக்கு பைசல் பண்ணிக்கோமா? என்னாச்சு? என்னாச்சு? சொல்லுடி. ஏன் இப்படி அழுகுற? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லுடி. அமராவதி தாய், என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு என் பிள்ளைக்கு? எதையோ நீங்க மறைக்கிறீங்க. சொல்லுமா, சொல்லுமா.
வேண்டாண்டா அவன் ஒண்ணும் வேண்டாதா வேண்டாப்பா செல்வராஜ். நம்ம குடும்பமே செதறி போகுமையா பாத்தீங்களா மச்சான், அப்பனும் புள்ளையும் ஒண்ணு சேரணும்னு என் புள்ள ஆசைப்பட்டா. இப்ப அவளே ஒண்ணுக்கு உதவாதவளா ஆயிட்டா. கந்த துணிய கத்திக்கு கட்டலாம், நொந்த சோத்தை புழிஞ்சு திங்கலாம். என் பிள்ளைய நான் என்ன மச்சான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? நாளை காலையில பொழுது விடியறதுக்குள்ள நாங்க 3 பேரை நாண்டுகிட்டு செத்துருவோம். மாமா, நாளை காலையில் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும். அவ கழுத்துல நானே தாலி கட்டுவேன். ஏன் மாமா இப்படி இருக்க? உன்னாலதான் அமராவதி, எல்லாம் உன்னாலதான். உன்னை என்னால மறக்க முடியல அமராவதி. அப்படி சொல்லாத மாமா. உன் நல்ல குணத்துக்கு உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அதை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. கல்யாணமா? எனக்கா? பச்சை புள்ளையில இருந்து நீ நானும் உன்னாவே பழகி இருக்கோம் அமராவதி. உன்னை நினைச்ச இந்த மனசுல வேறொருத்தி நினைக்க முடியுமா? இது எரிஞ்சு போன கட்ட மாமா. இனிமே பந்த காலுக்கு உதவாது. ஏய் சொடல, பாத்தியாயா? இது வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ காடு கரைக்கே வந்துருச்சு. என்னடா தம்பி, பிரியாணி
வீட்டுக்கு போ. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டுங்க. அவனு சொல்லாதீங்க. ஓடாங்கல்ல. தம்பி, நீதான் அந்த பொண்ணு மேல உசுரியே வச்சிருந்த. நல்ல வழியோ கெட்ட வழியோ எப்படியோ அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டா. பின்ன ஏன் தம்பி அந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துற? என்ன சொன்ன? நான் அவளை கொடுமை செஞ்சிடா? அவளை நான் கொடுமை செய்வனா? சொல்லு. அவதான் என்ன கொடுமை செஞ்சா? இன்னொருத்தனை கட்டிக்க போறவன் ஏன் என்கிட்ட வந்து அன்பா பழகணும்? அது கொடுமை இல்லையா? ஏன் என் மனசுல ஆசை உண்டாக்கி என்னை ஏமாத்தணும்? அது கொடுமை இல்லையா? கொடுமை பண்றாங்க. அது வேற யாரா இருந்தாலும் நான் சும்மா இருந்திருப்பேன். அந்த செல்வராஜ் பையல மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பழகின பாருங்க. அந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. இனிமே அவன் மேல அன்பு இல்ல, காதலும் இல்ல. அவன் அந்த வீட்டை விட்டு விரட்டுறான் என்னோட ஒரே வேலை. என்னப்பா நீ சொன்ன பாட்டிய கூட்டு வந்த பாரு. உன்னை எப்ப வர சொன்ன? இப்ப வரேன். வெந்தது போதும் முந்தியில கொட்டுன்னு அப்படி அப்படியே வந்துட முடியுமா? பவுடர் கவுடர் பூசிட்டு வர வேணாமா? இரு வரேன்.